கடந்த 2 நாட்களா மொத்த இந்தியாவுமே பேசிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் குஜராத்துடைய அகமதாபாத்ல நடந்த அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட். பாக்குற எல்லாரையுமே இனிமேல் ஃபிளைட்ல போறதுக்கே பயப்பட வச்சிருக்கு. பிகாஸ் அந்த ஃபிளைட்ல பயணம் செஞ்ச பல பேருடைய கதை ஒவ்வொன்னா இப்பதான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த கடைசி நிமிடம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமா அவங்களுடைய ஜேர்னியை தொடங்கினவங்க எல்லாருக்கும் கிளம்புன ஒரு நிமிஷத்துல ஃபிளைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபிளைட் கீழே விழுக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எப்படி இருந்திருக்கும். அந்த ஃபிளைட்ல இருந்த ஒருத்தர் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இவ்வளவு கொடூரமா நம்ம சாக போறோம் அப்படின்னு. அப்படி அந்த ஃபிளைட்டுக்கு என்னதான் ஆச்சு, எதனால அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு பறக்க ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துல இப்படி கீழே விழுந்து நொறுங்குச்சு. அப்படி அந்த கடைசி நிமிடங்கள்ல அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல உயிர் தப்பிச்ச ஒரு பொண்ணு 100ல் ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த மொத்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்லயும் ஃபிளைட் வெடிக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண 242 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபிளைட்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிருக்காரு. இது இந்த உலகத்திலேயே ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு சொல்றாங்க. 0.00001% தான் இதுக்கு சான்ஸ் இருக்கு. அது அவருக்கு நடந்திருக்கு. ஹிஸ்டரியில கண்டிப்பா இவருடைய பெயர் இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவர் எப்படி தப்பிச்சாரு, கடைசி நொடியில அவர் பண்ணது என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பல சந்தேகங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அது சரியா ஜூன் 12, 2025 இந்திய மாநிலமான குஜராத்ல அகமதாபாத் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நேரம் சரியா மதியம் 1:25 டாக்ஸி வேலை நின்னுட்டு இருந்த ஏர் இந்தியா 171 அப்படிங்கிற பேசஞ்சர் பிளைட் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ்காரங்க, 7 போர்ச்சுகீஸ் மற்றும் ஒரு கனடியன் அப்படின்னு மொத்தமா 230 பேசஞ்சர்ஸ். ஆனா அவங்களோட சேர்த்து அந்த பிளைட்டோட க்ரூ மெம்பர்ஸ் ஆன 2 பைலட்ஸ் உட்பட மொத்தம் 12 பேரும் இருந்திருக்காங்க. சோ ஒட்டு மொத்தமா அந்த பிளைட்ல 242 பேரை சுமந்துட்டு இங்கிலாந்துடைய லண்டனை நோக்கி பறக்கிறதுக்காக தயாரா நின்னுட்டு இருந்துச்சு. அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த ஒவ்வொருத்தருக்கும் பல கனவுகள் இருந்துச்சு. இந்தியாவுக்கு டூர் வந்திருந்த சில பிரிட்டிஷ்காரங்க திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு இங்கிலாந்துக்கு போறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 3 குழந்தைகள் மற்றும் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு இந்திய குடும்பம் இந்தியாவை விட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆக பல ஆசைகளோட தங்களுடைய கடைசி செல்ஃபியை எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அதுல இருந்த எல்லாருமே ஒவ்வொரு நோக்கத்தோட அடுத்து நடக்க போற அந்த விபரீதம் தெரியாம ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரம் சரியா மதியம் 1:38. உலகத்திலேயே பாதுகாப்பான ஃபிளைட்டா கருதப்படுற இப்ப வரைக்குமே ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்காத ட்ரீம் லைனர் அந்த வகையை சேர்ந்த ஏர் இந்தியா 171 விமானம் இப்ப டேக் ஆஃப் ஆகி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்க ஆரம்பிச்ச முதல் 30 வினாடிகள் எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா 1:39 ஏர்போர்ட்ல இருக்கிற ஏடிசி ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு அந்த பைலட்ஸ் கிட்ட இருந்து மேடே அப்படின்னு ஒரு கால் வருது. அதுல மேடே மேடே மேடே, நோ த்ரஸ்ட், லாசிங் பவர், அனேபிள் டு லிஃப்ட் அப்படின்னு பைலட் ரொம்பவே பதட்டமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது மேடே அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரெஸ் சிக்னல். 1920ஆம் ஆண்டுல இருந்து இது புழக்கத்தில் இருக்கு. மேடேஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவானது தான் இந்த மேடே. ஒரு பைலட் மேடே 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 அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க, உடனடியா அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு அர்த்தம். ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னாலோ இல்ல அந்த பிளைட் பைலட்டால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பேசஞ்சர்ஸ் உடைய உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னாலோ அத ஏடிசி, அதாவது அந்த பிளைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்ல இருக்கிற ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அவங்களுமே ஆபத்துல இருக்கிற அந்த பிளைட் உடனே லேண்ட் ஆகிறதுக்கான ஒரு சேஃபான ஸ்பேஸ ரன்வேல ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதாவது லேண்ட் ஆகிற அந்த ஃபிளைட்டுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி மற்ற ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. சோ அதே போலதான் இந்த ஃபிளைட்டோட பைலட்டும் மேடே, ஃபிளைட் மேல் நோக்கி பறக்க தேவையான பவர் கிடைக்கல, ஃபிளைட்டை மேல் நோக்கி பறக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்படி ரொம்பவே பதட்டத்தோட அவர் சொன்னதுக்கு அடுத்த வினாடி இங்க ஏர்போர்ட்ல கிரவுண்ட்ல இருக்கிற ஏடிசில இருந்து என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க. பட் அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் சடனா அந்த ஃபிளைட்டோட ரேடியோ மற்றும் ரேடார் கனெக்ஷன் அப்படின்னு எல்லா கம்யூனிகேஷனுமே கட் ஆகுது. அப்ப சரியா 625 அடியில பறந்துட்டு இருந்த அந்த ஃபிளைட் அப்படியே கீழ் நோக்கி போக ஆரம்பிக்குது. ஃபிளைட்டுடைய முன்பகுதி மேல பார்த்த மாதிரி இருந்தாலுமே ஃபிளைட் கீழே விழுக ஆரம்பிக்குது. அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுல இருந்து மொத்தமா வானத்துல ஒரு 50-60 செகண்ட் தான் இருந்திருக்கும். அதுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே டேக் ஆஃப் ஆன இடத்துல இருந்து சரியா 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த
பிஜே மெடிக்கல் காலேஜுடைய ஹாஸ்டல் மேல போய் பயங்கரமா மோதுது. அப்படி மோதுன அடுத்த செகண்ட் ஒரு பாம் போட்ட மாதிரி பயங்கரமான தீ ஜுவாலைகளோட வெடிச்சு செதறுது. அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்க்காதவங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல அந்த ஃபிளைட்ல இருந்த 242 பேர்ல 241 பேர் அந்த இடத்திலேயே பொசுங்கி போய் இறந்திருக்காங்க. இந்த ஃபிளைட் நான் ஸ்டாப் ஃபிளைட், அதாவது இங்க அகமதாபாத்ல எடுத்தா அடுத்தது லண்டன்ல போய் தான் நிக்கும். சோ மொத்தமா 9 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் டேங்க் ஒயிட் பெட்ரோல் ஃபில் பண்ணிருக்காங்க. மொத்தம் 1,25,000 லிட்டர்ஸ். அப்ப நினைச்சு பாருங்க, அந்த 1,25,000 லிட்டர்ஸ் பெட்ரோல் எப்படி எரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஒரு பெரிய ஃபயர் பால் மாதிரி ஆகியிருக்கும். உள்ள இருந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க கூட முடியல. இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி தான் டிகிரிஸ் ஆஃப் பர்ன்ஸ் பத்தி பார்த்திருப்போம். அதுல அந்த வீடியோல 1st டிகிரி பர்ன், 2nd டிகிரி பர்ன், 3rd டிகிரி பர்ன்ஸ் அப்படின்னு 3 டிகிரிஸை பத்தி சொல்லியிருப்பேன். அந்த 3 டிகிரிஸ் தான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ண முடியிற நெருப்பு காயங்கள். ஆனா ஆக்சுவலி மொத்தமா 6 டிகிரிஸ் ஆஃப் பர்ன்ஸ் இருக்கு. 4, 5, 6 இதெல்லாமே ஃபாரன்சிக் லேப்ல டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கறிக்கட்டை ஆகியிருப்பாங்க. எலும்பு கூட மிஞ்சாது. இந்த ஃபிளைட்ல போன பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே 4th டிகிரி பர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களுடைய எலும்பு வரைக்கும், எலும்பு மட்டும்தான் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமா இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணவே முடியல. ஆனா இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயமும் நடந்திருக்கு. அப்படி அந்த கொடூரமான விபத்திலிருந்து தப்பிச்சு யாருமே நம்ப முடியாத மாதிரி உயிர் பிழைச்ச அந்த அதிர்ஷ்டசாலி 40 வயதான ரமேஷ் விஸ்வாஸ்குமார். எல்லாருமே இறந்து போன அந்த ஃபிளைட்ல இருந்து அவரு மட்டும் எப்படி தப்பிச்சார் அப்படின்னா, அவருடைய சீட் நம்பரான 11A பக்கத்துல தான் அந்த ஃபிளைட்டுடைய எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்திருக்கு. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி சில வினாடிகள்ல ஃபிளைட்ல ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கு. சோ சீட் பெல்ட் போடாம ரெடியா இருந்தவரு 625 அடியில பறந்துட்டு இருந்த அந்த ஃபிளைட் சரியா ஒரு 100 அடி ஹைட்டுக்கு வரும்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே குதிச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த ஃபிளைட் மோதினதுக்கு அப்புறமா தான் அவர் குதிச்சதா சொல்லியிருக்காரு. அப்படி அவர் குதிக்கிறதுக்கும் அந்த ஃபிளைட் வெடிக்கிறதுக்கும் இடையே இருந்த கேப்ஸ் வெறும் 1 அல்லது 2 வினாடிகள் தான். அப்படி அவர் குதிச்ச அடுத்த செகண்டே அந்த ஃபிளைட் பயங்கரமா வெடிச்சிருக்கு. அதே போல அதுலயுமே அவருக்கு இன்னொரு லக் இருந்திருக்கு. நினைச்சு பாருங்க, அவர் குதிச்ச ஹைட்டு 3 மாடி அல்லது 4 மாடி பில்டிங்ல இருந்து குதிச்ச ஒரு ஹைட். சப்போஸ் அங்க கீழே மணல் இல்ல அப்படின்னா இவருமே இறந்து போயிருப்பாரு. பட் அதிர்ஷ்டவசமா அவர் குதிச்ச இடத்துல மணல் மேடு மாதிரி இருந்ததால அதுல போய் தான் விழுந்திருக்காரு. சோ முகத்துல, கை கால்ல சின்ன சின்ன காயங்களோட எந்திரிச்சு பார்த்தவரு அவருக்கு சில அடி தள்ளி தீயில கருகி கறிக்கட்டைகளா கிடந்த இறந்த உடல்களை பார்த்து பதறி போயிருக்காரு. ஆல்சோ அப்பதான் மரண வாசல்ல கால் வச்சுட்டு நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படிங்கறதும் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. எப்படி ஒரு டைமிங் இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபிளைட் மோதருக்கு முன்னாடி அவர் கதவை திறக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த ஃபிளைட் வெடிக்கிறதுக்கு ஒரு வினாடி முன்னாடி அவர் கீழே குதிச்சதுக்கும், அப்படி அவர் குதிச்சு கீழே விழுகிற இடத்துல கரெக்டா மணல் மேடு இருந்ததும் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இது நடக்கவே வாய்ப்பு இல்லாத ரொம்பவே ரேரான, அதாவது ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்குமே 0.0001% இந்த அளவு மட்டுமே நடக்கிறதுக்கு பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்படி ஒரு லக்கியஸ்ட் பர்சனா அவர் இருந்தாலுமே இப்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்ல இருந்த அவருடைய பிரதர் கண்டிப்பா உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இப்படி இவர் உயிர் பிழைச்சு தப்பிச்சு நடந்து போற வீடியோ வைரல் ஆகி ரொம்பவே பரபரப்பா டிவி சேனல்லையும் நியூஸ்லயும் போயிட்டு இருந்தப்பதான் இவர மாதிரியே இன்னொரு அதிர்ஷ்டசாலியும் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், அகமதாபாத்தை சேர்ந்த பூமி சவுகான் அப்படிங்கிற ஒரு பெண் இந்த ஃபிளைட்ல போறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா டிராபிக் ஜாம்ல மாட்டிருந்தால 10 மினிட்ஸ் லேட்டா தான் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிருக்காங்க. பட் ஃபிளைட்ல எல்லாருமே போர்டிங் ஆகி டோர் க்ளோஸ் ஆயிருச்சு. இவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். அங்கிருந்த ஆபீசர்ஸ் நீங்க போனா ஃபிளைட் இன்னுமே டிலே ஆகிரும், சோ உங்களை அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபிளைட் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற சோகத்துல திரும்பவுமே வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் டிவியில பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சிருக்கு அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்கு அப்படிங்கிறது. அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. மீடியா கிட்ட அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தான் வணங்குற கணபதி விநாயகர் தான் என்னை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. பட் இப்படி ஆச்சரியமான 2 விஷயங்கள் நடந்திருந்தாலும் 241 உயிர்கள் பலியான அந்த இன்சிடென்ட்ல இன்னுமே சோகத்தை ஏற்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஃபிளைட் போய் ஒரு மெடிக்கல் காலேஜுடைய ஹாஸ்டல்ல மோதிச்சு இல்லையா, அப்ப டைம் சரியா மதியம் 1:39. சோ அது லஞ்ச் டைம் அப்படிங்கறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க லஞ்ச் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுல பல பேருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு, பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் அதோடைய சரியான கவுண்ட்ஸ் இனிமே வெளிவரல. அது மட்டும் இல்ல, இன்னுமே சோகத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒன்னும் சோசியல் மீடியால
மீடியால வைரலாக ஆரம்பிக்குது. இந்த போட்டோவை பாருங்க. இது அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ. லண்டன்ல 9 வருடங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 40 வயதான பிரதீக் அப்படிங்கிற நபர் இனிமேல் நம்ம லண்டன்ல போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு தனக்கான ஒரு கெரியரை இவ்வளவு வருஷங்களா கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிட்டு இங்க இந்தியால டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த தன்னுடைய மனைவி அதை ரிசைன் பண்ணிட்டு அவருடைய ஒரு மகள் மற்றும் 2 மகன்களையும் கூட்டிட்டு வேற ஒரு நாட்டுல ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு பல கனவுகளோட இங்கிருந்த தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே குட் பை சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஆனா இந்திய மண்ணை விட்டு பறக்க ஆரம்பிச்ச அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அதே மண்ணுல பரிதாபமா விழுந்து தீக்கு இரையாகி இறந்து போயிருக்காங்க. அப்படி அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த ஃபேமிலி போட்டோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவி பாக்குறவங்களுடைய மனசை கலங்க வச்சிட்டு இருக்கு. மேலும் இந்த விபத்து நடந்த அன்னைக்கு மிட் டே அப்படிங்கிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல ஏர் இந்தியா கொடுத்த ஒரு விளம்பரமும் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது விபத்து நடந்த அன்றைய நாள் காலையில வெளியான அந்த ஆட்ல ஏர் இந்தியா ஃபிளைட் ஒண்ணு ஒரு பில்டிங் குள்ள புகுந்துட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருந்திருக்கு. அன்னைக்கு மதியமே அதே மாதிரி ஒரு போட்டோ வருது. பட் இந்த டைம் இது ரியல் போட்டோ. அதாவது ஆட்ல வர்ற மாதிரியே அந்த ஹாஸ்டல் பில்டிங் குள்ளேயும் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபிளைட்டுடைய வால் பகுதி நுழைஞ்சிருக்கிற மாதிரியான போட்டோவை பார்த்துட்டு தான் சோசியல் மீடியா முழுவதுமே எப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே மாதிரி இன்னொரு கோஇன்சிடென்ஸும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இறந்து போன 241 பேர்ல குஜராத்துடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டரான விஜய் ரூபானியும் ஒருத்தர். லண்டன்ல இருக்க தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்காக இந்த ஃபிளைட்டுடைய பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவருடைய லக்கி நம்பர் 1206 அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 12-6. அவருடைய எல்லா வண்டியிலையும் பைக், கார் அப்படின்னு எல்லாத்துலயுமே 12-6 அப்படின்னு தான் நம்பர் இருக்கும். இப்ப அதே மாதிரி அந்த 12-6ல தான் அவரும் இறந்து போயிருக்காரு அப்படின்னு 12ஆம் தேதி ஜூன் மாசம். சோ 12-6 அதே நாள்ல தான் அவருக்கு பிடிச்ச அதே நம்பர்ல தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் ரெஸ்கியூ டீம் இவங்க 2 பேருமே சேர்ந்து இறந்து போன எல்லா உடல்களையுமே மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. மேலும் அடையாளம் தெரியாத மாதிரி கருகி போயிருந்ததால இறந்தவங்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி தான் அவங்களுடைய பெயர்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு குஜராத்துடைய கவர்மெண்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சிருக்கு. அதற்காக அவங்களுடைய குடும்பங்கள் கிட்ட இருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ற வேலைகளும் இப்ப நடந்துட்டு இருக்கு. மேலும் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன இந்த சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 1 கோடி ரூபாய் நிவாரணமா தரப்படும் அப்படின்னு ஏர் இந்தியாவுடைய ஓனரான டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணது. மேலும் காயமடைந்த விஸ்வாஸ் மற்றும் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மருத்துவ செலவுகளையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னும், மேலும் அந்த ஃபிளைட் இடிச்சதால சேதமான பிஜே அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் உடைய ஹாஸ்டல் பில்டிங்கையும் நாங்களே கட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் வேற வேற ஊர்கள் இருந்து அகமதாபாத் வர்றதுக்காக இலவசமா ஃபிளைட்டையும் ஃபிளைட் டிக்கெட்ஸையும் ஏற்பாடு பண்ணி தர்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சரி, ஓகே, இப்ப இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும், இதுக்கு என்னதான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரே ஒரு கேள்வியா இருக்கும். பட் அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபிளைட்டை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போயிங் 787 ட்ரீம் லைனர் இதுதான் இப்ப ஆக்சிடென்ட் ஆன ஏர் இந்தியா ஃபிளைட் உடைய மாடல் நேம். இத அமெரிக்காவில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான விமானம் தயாரிக்கிற கம்பெனியான போயிங் அப்படிங்கிற கம்பெனி தான் உருவாக்கி இருக்கு. 2007 இருந்து இது வரைக்குமே, அதாவது கடந்த மே மாசம் 2025 வரைக்குமே மொத்தமா 1189 போயிங் 787 ஃபிளைட்ஸ் இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, கத்தார் அப்படின்னு மற்ற நாடுகள்லயுமே இந்த மாடல் ஃபிளைட் யூஸ் பண்ணப்படுது. இந்திய மதிப்புல 900 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த மாடல் ஃபிளைட் 2011 இருந்து இப்ப வரைக்குமே ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆனதில்ல. சேஃபஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற பெயர் வாங்கின இந்த ஃபிளைட் உடைய முதல் ஆக்சிடென்ட் இதுதான். எஸ், அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த உலகத்துடைய ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஃபிளைட்டா தான் போயிங் 787 ஃபிளைட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. பட் அப்படி இருந்துமே கூட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அதனுடைய விதி அன்னைக்கே முடிஞ்சும் போயிருக்கு. இப்ப இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்ட பலருமே இந்த ஆக்சிடென்ட் நடந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் ரொம்பவே பெருசா கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே கூட அந்த ஒரு கேள்விதான் ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கலாம். பிகாஸ் ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ஃபிளைட் சேஃபா இருக்கா அப்படின்னு அந்த ஃபிளைட் உடைய ப்ரொடெக்ஷன் டீம் அந்த ஃபிளைட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. அவங்களுடைய கையில இருக்கிற பேப்பரை வச்சு ஒவ்வொரு பாக்ஸா டிக் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபிளைட் உடைய பைலட்டும் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே வந்து அதனுடைய ஃபியூவல், என்ஜின் கண்டிஷன், ரேடியோ, ரேடார் கனெக்ஷன், சாஃப்ட்வேர் சிஸ்டம் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் ஓகே பண்ணுவாரு. அப்படி அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபிளைட் கிளம்புறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபிளைட்டுமே
எல்லா செக்கிங்கையும் முடிச்சிட்டு வானத்தை நோக்கி பறந்துருக்கு. பட் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது என்ஜின் ஃபால்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சேம் இதே மாடல் ஃபிளைட்டை ஓட்டிட்டு இருந்த பைலட்டான அருள்மணி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா கடந்த 2014வது வருஷம் அவரு தான் இப்ப ஆக்சிடென்ட் ஆன இந்த ஃபிளைட்டை அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து புதுசா இறக்கியிருக்காரு. அப்ப இருந்து 11 வருஷமா ஒரு உலோக பறவை மாதிரி பயணிகளை வெற்றிகரமா சுமந்துட்டு போயிட்டு இருந்த அந்த ஃபிளைட் இப்ப சுக்கு நூறாகி எரிஞ்சு போயிருக்கு. மேலும் அதிகபட்சமா 13,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே பறக்கக்கூடிய இந்த ஃபிளைட் வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தை கூட தாண்ட முடியாம கீழே விழுந்திருக்கு. அப்படின்னா அது என்ஜின் ஃபெயிலியரா இருக்கதான் அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த ஃபிளைட்டுடைய முன்னாள் பைலட்டான அருள்மணி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன அந்த டைம்ல அந்த ஏர்போர்ட்ல எந்த ஒரு அட்மாஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரொம்பவே கிளியரா தான் இருந்திருக்கு. அதாவது மோசமான வானிலை, பனிமூட்டம், கனமழை, அதிகமான காத்து, பறவைகளுடைய தொந்தரவு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்திருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது என்ஜின் ஃபெயிலியர் தான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு வேற சில பைலட்ஸுமே கூட அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. பட் இதை கேட்ட பலருக்குமே வந்த ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டான அந்த ஃபிளைட்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடு இருக்கிற 2 என்ஜின்ஸ் அந்த ஃபிளைட்ல இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரே நேரத்துல ரெண்டு என்ஜினுமே எப்படி ஃபெயிலியர் ஆகிருக்கும்? ஒன்னு வேலை செய்யல அப்படின்னாலும் இன்னொரு என்ஜின் வேலை செஞ்சிருக்கணுமே அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்க. பட் அதுக்குமே பைலட் அருள்மணி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஃபிளைட் மேல டேக் ஆஃப் ஆகுறதுக்கு மினிமம் 90% உந்து சக்தி தேவைப்படும். அதுவே அந்த ஃபிளைட் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல கண்டினியூஸா பறக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் 70% பவர் தான் தேவைப்படும். சோ இந்த பவர் மொத்தமுமே அந்த 2 என்ஜின்ல இருந்து சேர்த்து தான் ஃபிளைட்டுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதனால அதுல ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலுமே கூட ஃபிளைட்டுக்கு தேவையான பவர் 50%க்கும் கீழே குறைஞ்சு போயிடும். அதனால ஃபிளைட்டும் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். சோ அப்படிதான் கிட்டத்தட்ட 250 டன் வெயிட் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா ஃபிளைட்டும் சப்போஸ் ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிருந்தாலுமே கூட கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அதே மாதிரி தான் அந்த மேடே கால்லையும் அந்த பைலட் சொல்லியிருப்பாரு. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கான த்ரஸ்ட் கிடைக்கல, அதாவது ஃபிளைட்டுக்கு தேவையான உந்து சக்தி கிடைக்கல, ஃபிளைட்டை மேல் நோக்கி பறக்க வைக்க முடியல அப்படின்னு தான் அந்த கால்ல சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்ஜினை செக் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்த என்ஜினியர்ஸ் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஆக்சிடென்ட்ல 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட 9300 மணி நேரங்கள் ஃபிளையிங் எக்ஸ்பீரியன்ஸா வச்சிருந்த பைலட்டால அந்த ஃபிளைட்டை காப்பாத்த எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது ஆக்சிடென்ட்ல மாட்டிருச்சு அப்படிங்கறதால பைலட்டுக்கு அந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட சுத்தமா டைமே இல்லாம போயிருச்சு. ஒருவேளை ஏதாவது பண்ணி ஃபிளைட்டை அவர் லேண்ட் பண்ணிருந்தாலும் கூட அதுக்கான இட வசதியும் கூட அங்க சுத்தமா இல்லாம ஒரு ரெசிடென்சியல் ஏரியால போய் அந்த ஃபிளைட் மாட்டிருச்சு. மேலும் இந்த ஃபிளைட்டை அசெம்பிள் பண்ண போயிங் கம்பெனில ஒர்க் பண்ண சாம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் என்ஜினியர் இந்த குறிப்பிட்ட மாடல்ல 787 ட்ரீம்லைனர் மாடல் ஃபிளைட்டை அசெம்பிள் பண்ற ப்ராசஸ்ல சில குறைபாடுகள் இருக்கிறதையும் பார்த்திருக்காரு. சோ ஃபிளைட்டுடைய பாடியில கண்ணுக்கே தெரியாத சில கேப்ஸ் இருக்கும். இது ஸ்டார்டிங்ல பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னாலும் போக போக, அதாவது ஒரு 1000 ட்ரிப்ஸுக்கு மேல அந்த ஃபிளைட் போகும்போது மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த போயிங் கம்பெனியோ அவர் சொன்னதை கண்டுக்கவே இல்லை. பட் அவர் சொன்ன மாதிரியே 1000 ட்ரிப்ஸுக்கு மேல டிராவல் ஆன ஏர் இந்தியாவுடைய இந்த ஃபிளைட்ல இப்ப மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்து போச்சு அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது அந்த போயிங் கம்பெனி மேலதான் தப்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் வரதான் செய்யுது. ஆல்சோ அகமதாபாத்ல இருந்து அந்த ஃபிளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில தான் அந்த ஃபிளைட் டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு. சோ அப்படி டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு அந்த ஃபிளைட்ல வந்த ஒரு நபர் அந்த ஃபிளைட்ல இருந்த சில குறைபாடுகளை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஏசி ஒர்க் பண்ணல, டிவி மானிட்டர் ஒர்க் ஆகல, அங்கங்க தேவையில்லாம வயர்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருந்திருக்கு. சோ அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னா அங்கிருந்த போனுமே கூட ஒர்க் பண்ணாம இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே மேல அந்த ஃபிளைட்டுடைய லெஃப்ட் சைடு ரெக்கையுடைய பாடியில சின்ன சின்ன அதிர்வுகள் வந்துட்டு போறதை நோட் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த ஃபிளைட்ல இருக்கிற குறைகளை இவங்க சொன்னாலும் உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத 100% சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபிளைட்ல இருந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் டிவைஸ் கைக்கு கிடைக்கணும். ஆரஞ்சு கலர்ல ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் மற்றும் பிரேக் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கிற இந்த டிவைஸ்ல அந்த ஃபிளைட்டுடைய டெக்னிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபிளைட்டுடைய பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபிளைட்டுடைய ஸ்பை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸை செக் பண்ணாதான் உண்மையாவே அந்த ஃபிளைட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத நம்ம
கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்த எல்லாத்துக்குமே அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்னோட சார்பாகவும் நம்மளுடைய STA ஃபேமிலி சார்பாகவும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது இதுல முக்கியமான அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன். அண்ட் மை டியர் STA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.